வெல்கம் டு கைத்தொழில் போட்டுருவோம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரெண்ட் டைப்பாக சிமெண்ட் பாட் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்பில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு. இது வந்து நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியே பாட் வந்து நாங்கள் வந்து வாளியில் வந்து செஞ்சுருக்கோம். பாருங்கள், 3க்கு 3 பங்கு சாண்டுக்கு 1 பங்கு சிமெண்ட்டு போட்டு செஞ்ச பாட் அது. இது வந்து நம்ம காய்கறி கூடை அதில் வந்து வாய்ப்பகுதி ஃபுல்லாக வந்து டேப் ஒட்டிடுறது. அதுக்கப்புறம் மேலே பேப்பர் இந்த மாதிரி செல்லோடேப் வச்சு ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறமே நான் வந்து க்ரிப்புக்காக மேலே வந்து ஒரு கிளாத் போட்டிருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை சிமெண்ட்டில் நனைச்சி போட்டிருக்கிறேன். அதுக்கு மேலே வந்து நம்ம கையாலேயே வந்து இப்படி சிமெண்ட்டை வந்து வச்சு வச்சு பூச வேண்டியதான். நம்மளாக வந்து ஒரு நல்லா ஒரு திக்காக ஒரு லேயர் வர வரைக்கும் ஃபுல்லாக இந்த மாதிரி பூசிட்டு 1 டே வந்து நல்லா அப்படியே காய விட்டுருங்க. மறுநாள் வந்து எடுத்தோன்னா அழகாக சூப்பராக வரும். நான் வந்து இதே மாதிரி வந்து ஒரு 10 பாட்டுக்கிட்ட வந்து செஞ்சுருக்கிறேன். பாருங்கள், நம்ம உள்ளார வந்து போட்ட அந்த கிளாத்து சூப்பராக வந்துடும். நம்ம அதுக்கப்புறமே அதை பெயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், 1 டே கழித்து அதை அப்படி திருப்பினோன்னா அழகாக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நாள் வந்து அதில் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி தண்ணி தெளித்து வச்சிங்கன்னா நல்ல க்ரிப் ஆகிடும். இது வந்து சின்னதாக வந்து ஹேங்கிங் வைக்கிறதுக்காக சின்ன சைஸில் வந்து பண்ணியிருக்கிறேன். ஹேங்கிங் போட்ட மாதிரி சின்னதாக தரையோடு அந்த பட்ரோஸ் அதெல்லாம் வைக்கிறதுக்காக. பாருங்கள் எத்தனை பாட் செஞ்சுருக்கிறேன்னு. எல்லாமே வந்து இந்த காய்கறி கூடையில் அந்த ஷேப்பில் வந்து பண்ணது தான். ஒரு 5-6 பாட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து காய்கறி கூடைக்கு மேலே ஒரு சின்ன ஒரு கூடை கவுத்து பண்ணது. அதனால் வந்து இது ஷேப் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அடி வந்து குறுகலாகவும் மேலே வந்து அகலமாக இருக்கும். நம்ம வீட்டில் என்ன திங்ஸ் இருக்கோ அதை வச்சு ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.